பணியை பற்றியும் பணி பாங்கை பற்றியும் எல்லோரும் சொல்லுகிறார்கள். அதாவது ஒர்க் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். உங்களுடைய வேலை செய்யும் திறனும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய பாங்கும் மற்றவர்களை ஈர்க்க வேண்டும், அவர்களை ஓட வைக்கக்கூடாது. சரி, 71% உங்களுடைய ரெப்புடேஷன் நீங்கள் வேலை செய்யும் பாணியில்லால் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? உடனடியாக நான் நன்றாக மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சரி, 40% உற்பத்தி திறன் வேலைகளை நீங்கள் மாற்றி மாற்றி செய்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய மரியாதையும் பாதிக்கப்படும். மற்றவர்களுடைய பார்வை உங்கள் மேல் அவரா என்ற அளவுக்கு வந்துவிடும் அல்லவா? அதையும் தவிர்க்க வேண்டும். சரி, 67% மின்னஞ்சல் பழக்கங்களால் நீங்கள் எடை போடப்படுகிறீர்கள் என்று ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்கிறது. நிதான பதில் நிலையின்மையை வெளிப்படுத்துகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் அது என்ன என்பதை படித்து பார்த்து அதற்கான பதில் அல்லது ஏதேனும் ஒரு வகையான எண்ணங்கள், செயல்பாடுகள், உங்களுடைய தனித்திறமையான செயல்கள் இவைகளை பற்றி குறிப்பிட்டு எழுதும் பொழுது மற்றவர்கள் அதை பார்க்கும், ஆஹா இவர் ஏதோ செய்திருக்கிறார் என்று நல்ல எண்ணம் தோன்றும். எல்லா புதர்களிலும் தலையை வெளிப்படுத்துவது, விட்டு வெளியே எடுத்துவது யாருக்கும் நல்லதல்ல. ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றிலுமே இருந்தால் சரி, அந்த அளவுக்கு இருந்தால் அவரே இப்படி இருக்கிறார் என்று பின்னாலே பேசுவார்கள் அல்லவா? இது நம்மிடையே சில குறைபாடுகளை கூட உருவாக்கலாம். காணொளியை காணும் பொழுது பார்த்து கொண்டே வேலை செய்வது தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் உங்களுடைய பணியை பாதிக்கும், அதனால் உங்களுடைய சிறப்பும் கேடாகும். சரி, நிலையான நிகழ்ச்சி பதிவுகள் தெளிவு தரும். ஒரே நாளில் 2 நிகழ்ச்சிகளை ஒத்துக்கொண்டு நான் இங்கும் இருப்பேன் அங்கும் இருப்பேன், தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஏனென்றால் உறுதி செய்த ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் நீங்கள் பங்கேற்று சிறப்பான முறையில் நீங்கள் அந்த நிகழ்ச்சியிலே செயலாற்றி அல்லது பங்கு பற்றி பேசி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய திறமையின் வெளிப்பாடு இன்னும் அதிகமாக செல்லும். பதில் கூற வேண்டிய கால அவகாசம் சில நேரங்களில் ஒவ்வொருவரும் வைத்துவிட்டு பிறகு பார்க்கலாம், என்ன எல்லாம் அங்கு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் எந்த கேள்வி வந்தாலும் அதற்கான பதிலை நீங்கள் எவ்வளவு விரைவில் கூறுகிறீர்கள், எழுதி அனுப்புகிறீர்கள் என்பதில்தான் உங்களுடைய திறமையும் உங்களுடைய தனித்தன்மையும் இருக்கின்றன. எந்த நேரத்தில் உற்பத்தி வெளிப்பாடு உண்டோ அந்த நேரத்தை தேர்வு பண்ணி அந்த நேரத்தில் வேலைகளை செய்யுங்கள்.